என் அன்பு தோழர்களே, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஆட்சியாளராக இருந்த, இந்த உலகத்தையே ஆளணும்னு நினைத்த நம்மளுடைய அலெக்சாண்டர் அவர்களும் ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, தங்களுடைய குருவான அரிஸ்டாட்டில் அவர்கள் கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாரா அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி தான் நம்மளுடைய தமிழர்களின் பெருமை மன்னர்களில் ஒருத்தரான ராஜராஜ சோழன் அவர்களும் ஏதாவது ஒரு நிர்வாகத்திற்கு தொடர்பாக ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சம்பந்தமாக ஏதாவது ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா தங்களுடைய சொந்த அக்காவான குந்தவை பிராட்டி அல்லது குந்தவை நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட தான் போய் ஆலோசனை கேட்பாரு அப்படின்னு நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பொன்னியின் செல்வனில் கல்கி அவர்களே இந்த இந்த விஷயத்தை பற்றி நிறைய சீன்ஸ் மூலமாக சொல்லியிருப்பாங்க. குந்தவை அவர்களுக்கு இந்த சோழ நாட்டினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த அளவிற்கு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்றது பற்றியெல்லாம் நிறைய சீன்ஸ் மூலமாக அவங்க நமக்கு சொல்லியிருப்பாங்க, உணர்த்துறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாங்க. குந்தவை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளே அவங்க கிட்ட அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்றது பற்றியெல்லாம் பொன்னியின் செல்வனில் கல்கி அவர்களே சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குந்தவை அவர்கள் வந்து இந்த அளவிற்கு, அதாவது ராஜராஜ சோழன் அவர்கள் வந்து இந்த அளவிற்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இந்த அளவிற்கு ஒரு ஆட்சி கொடுக்கறதுக்கு காரணமே அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பெண் சக்தி இருந்திருக்கு அப்படின்னா அது அவங்களுடைய அக்காவான குந்தவை நாச்சியார் அவர்கள் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ராஜராஜ சோழன் அவர்கள் பற்றி குந்தவை அவர்கள் வந்து இந்த குழந்தை வந்து ஒரு காலகட்டத்தில் இந்த பெரிய பெரிய மன்னராக வருவா, பெரிய இந்த உலகத்தையே ஆள பிறந்தவன் இவ அப்படின்ற ஒரு கனவெல்லாம் வச்சிருந்தாங்களா. இந்த மாதிரி எல்லாம் பொன்னியின் செல்வனில் கல்கி அவர்களே எழுதியிருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய கற்பனைகள் இருந்தாலுமே உண்மையான வரலாற்றில் கூட சோழ நாட்டினுடைய நிர்வாகத்தில் குந்தவை அம்மா அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை தோழர்களே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் தோழர்களே.